துணை முதல்வராக ஏற்க இருக்கின்ற உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர். கலைத்துறையில் இருக்கும்போது கூட சிறப்பாக பணியாற்றியவர். பிறகு அமைச்சராக விளையாட்டுத்துறையை ஏற்று இந்த ஒரு வருட காலத்திற்குள் நல்ல பல விஷயங்களை விளையாட்டுத்துறையிலே செய்திருக்கின்றார். உலக அளவிலே நடைபெறுகின்ற கார் ரேஸை சென்னை மாநகரில் நடத்தி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு. அதேபோல் உதவி முதல்வராக பதவியேற்றவுடனேயும் கண்டிப்பாக அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். அவருடைய தந்தையாருடைய மன உறுதியும் தைரியமும் அவருடைய தாத்தாவினுடைய கடுமையான உழைப்பும் இவருக்கு கண்டிப்பாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன். விமர்சனம் உதயநிதியை பொறுத்தவரையில் தேர்தலின் போது இந்திய அளவிலேயே இந்தியா முழுவதும் அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு எதிர்ப்பதாக மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனால் அந்த எதிர்ப்புகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் சொன்னதுதான் என்று சனாதனத்தை பற்றி மிக தெளிவாக வீரமாக சொல்லிய ஒரு துணிச்சல் மிக்க இளைஞராகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். இல்லை, விமர்சனம் என்பது ரெண்டு பக்கமும் இருக்கலாம். அவருக்கு கொடுத்தது நியாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். கொடுக்கக்கூடாது என்று எதற்கெடுத்தாலும் தடை போடுகின்ற எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 471 நாள் அவரை சிறையிலே வைத்திருக்கிறது, ஜாமீன் கூட கொடுக்காமல் வைத்திருப்பது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பழி வாங்குகிற செயலாக இருந்தது. இருந்தாலும் அமைதி காத்து இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்து இத்தனைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இதய கோளாறால் அவர் அறுவை சிகிச்சை கூட சென்றால் கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லாமல் மத்திய அரசு அவரை இவ்வளவு நாள் சிறையிலே வைத்திருக்கின்றது. கண்டிப்பாக அவர் வெளியே வந்த பிறகு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு அடிஷனல் பவராக கண்டிப்பாக இருக்கும். இதே போல்தான் டெல்லியிலே இருக்கின்ற முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களையும் தேர்தல் நேரத்திலே அவர்கள் சிறையிலே அடைத்தார்கள். இது போன்ற எதிர்கட்சியிலே இருக்கின்ற முக்கியமானவர்களை எல்லாம் சிறையிலே அடைத்து விட்டால் அல்லது அமலாக்கத்துறையை விட்டு நடவடிக்கை எடுத்தால் அல்லது வருமான வரித்துறையை எடுத்து நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று மோடி அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இப்போது என்ன செய்தாலும் இந்திய மக்கள் இன்றைக்கு உறுதியாக இருக்கின்றார்கள். மோடியை முழுவதுமாக தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அந்த எண்ணம் மோடி அவர்களுக்கு புரிந்த காரணத்தால் தான் இப்போது அவருடைய முகத்தில் பார்த்தீர்கள் என்றால் உற்சாகம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த செத்தக்கலை என்று சொல்வார்களே, அதுதான் அவருடைய முகத்திலே தெரிகின்றது. ஏதோ வெளிநாடு செய்யும் போது கொஞ்சம் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அங்கே சில சங்கதிகள் அவரை மகிழ்விக்க செய்யப்படுகின்றன என்று எண்ணுகின்றேன். அவரை பொறுத்தவரையில் இந்தியாவில் நாம் அதிக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டவர் போல்தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கிறது. இல்லை, எல்லாரும் சொன்னார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லிவிட்டது. அவரவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுடைய விருப்பம்தான். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது இப்போது சாத்தியமில்லை என்று எல்லா கட்சிகளும் சொல்கின்றார். ஆகவே அதில் ஒன்றும் தவறாக இல்லை. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திருமாவளவனும் சொல்லிவிட்டார். ஆகவே அதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். கூட்டணி முன்பை விட இன்றைக்கு மிகவும் வலுவாக பலமாக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் கூட கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கின்றார்கள். மிகப்பெரிய கூட்டணியாக வலுவான, ஏன்னா இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் எண்ணிக்கைக்கு சேராமல் கொள்கைக்காக ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே எத்தகைய சதி வேலைகள் நடந்தாலும் கூட இந்த கூட்டணி என்பது சிதறாது, ஒன்றுபட்டுதான் இருக்கும்.
செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தோழர்களுக்கு வேலைகள் தரப்பட்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.